ஹாய், இது உங்கள் ராயன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் 4ஓட ஆன்சர் கீ. டெஸ்ட் 4 மொத்தம் நம்ம 30 ப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கோம். அதில் டெஸ்ட் 4 தனி வட்டி 1 2 டெஸ்ட் எழுத போகிறோம் தனி வட்டியில். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கோம். அதோட ஆன்சர் கீயை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி. அசல் 4500, மொத்த தொகை 5000. அசலோட வட்டி சேர்றது தான் மொத்த தொகை. அப்போ தனி வட்டி தேவை அப்படின்னா இந்த மொத்த தொகையிலிருந்து இந்த அசலை கழிச்சிட்டாவே போதும், நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும். 5000த்துல 4500 கழிச்சிங்கன்னா 500 இஸ் த ஆன்சர். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்கான அசல் 1000, ஓராண்டுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓராண்டு 10% வட்டி விதத்தில் 10% வட்டி விதத்தில் தனி வட்டி ஆகும். தனி வட்டி கண்டுபிடிக்கணும். நான் டேபிளர் காலம் தான் முழுக்கவே பயன்படுத்தியிருந்தேன். கண்டென்ட் லேர்னிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, புக்கில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேர் 15 out of 15 இல்லை 13 to 15 நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிலர் ரெகுலராக டெஸ்ட் எழுதுகிற ஒரு சிலர் ரொம்பவே குறைஞ்ச மார்க் எடுத்திருந்தீங்க. ஐ திங்க் நீங்கள் கண்டென்ட் லேர்னிங் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இனி வர டெஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டென்ட் லேர்னிங் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஷார்ட்கட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் இந்த தனி வட்டிக்கான கண்டென்ட் லேர்னிங் வீடியோவில். என்ன ஃபாலோ பண்ணுங்கள், நான் என்ன செய்யறனோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு மார்க்ஸை நீங்கள் வாங்கலாம். அந்த மார்க் உங்களை கண்டிப்பாக ஒரு வேலைக்கு கொண்டு போய் வைக்கும். ஃப்ரீன்றதுனால ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. திரும்ப நான் கிட்டத்தட்ட நிறைய திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட் அதானே, அப்புறம் எழுதிக்கலாம், அந்த ஒரு லேசினஸ்லாம் வேணாம். உங்களுக்காக ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சூப்பர்பான ஷெட்யூல். வீக்லி ஒன்லி 2 டெஸ்ட், 2 கண்டென்ட் லேர்னிங் வீடியோ போடுறோம். அந்த ஆன்சர் கீ 2, அதுக்காக கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறோம், கூகுள் ஃபார்மு, ஆன்சர் கீ, நிறைய வேலை செய்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த பிளான் பண்ணாமல் நீங்கள் காலம் தாழ்த்திட்டு கடைசியில் கஷ்டப்படாமல் 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சுன்னு கஷ்டப்படாமல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இல்லைன்னா நீங்கள் படித்து எழுதுகிற முதல் தேர்வுலேயே பாஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான். இரண்டாவது கேள்வி பாருங்கள். பி நம்மளுடைய டேபிளர் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பி 100, எஸ்ஐ என்ஆர், ஏ மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு 100 + என்ஆர். இந்த 3 ரோவில் ஏதாவது 2 ரோவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் நம்பர் 4க்கான கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு அகெயின் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பி கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தனி வட்டி கேட்குறாங்க, எஸ்ஐ கேட்குறாங்க, அப்போ செகண்ட் எடுத்துக்கலாம். பி என்ன 1000, அதை 100ன்னு எடுத்துக்கிறேன். எஸ்ஐ இதுதான் கண்டுபிடிக்கணும். எஸ்ஐ என்ஆர், என்னன்றது ஓராண்டு, ஆர்ன்றது எத்தனை 10%, 10. உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேன்சல் பண்ணும்போது ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ கேன்சல் பண்ணலான்னு. 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். மீதி ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போது பெருக்கும்போது ஜிக்ஸாக்காக குறுக்கு பெருக்கல் தான் பண்ணணும்னு சொன்னேன். எஸ்ஐ இன்ட்டு 1 எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 10 × 10 இஸ் ஈக்குவல் டு 100. ஆன்சர் 100. இதை நீங்கள் மனக்கணக்காக கூட போடலாம். 1000 ரூபாய்க்கு 10%னா ஓராண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 10%, ஒரு 0 எடுத்துட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு 0 எடுத்துன்னா 100. சரியா? நான் மனக்கணக்கு போடுறதுனால தவிர நீங்கள் போடக்கூடாது. இது ஒரு கிராஸ் செக்கிங் மெத்தடாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அதனால் ஒர்க் அவுட் பண்ணியே நீங்கள் ஆன்சரை பார்த்துக்கோங்க.
மூன்றாவது கேள்வி, ஆண்டுக்கு 6% வட்டி வீதம். 6% ஆர். ஒரு தொகை, என்ன தொகை குடுத்திருக்காங்க? 17,800. ஸோ இது வந்து அசல். எத்தனை ஆண்டுகள்? என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவாக உயரம்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏ. இது மொத்த தொகை. இப்போ நமக்கு தெரியும், டேபுலர் காலம்ல அசல் 17,800, அத 100ன்னு எடுத்துக்கலாம். மொத்த தொகை குடுத்துருக்காங்க 19,936. இங்க 100 பிளஸ் என்ஆர். என் கண்டுபிடிக்கணும் தெரியாது. ஆரோட வேல்யூ 6%. இப்போ கேன்சல் பண்ணலாம். 0, 0 கேன்சல், 0, 0 கேன்சல். அதுக்கடுத்து இங்க 2ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்றேன். 8, 2, 16, மீதி 1, 9. இங்க 2ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்றேன். 9, 2, 18, மீதி 1, 19. அங்கேயும் 9, 2, 18, மீதி 1, 13. 13 6 முறை 2ஆம் வாய்ப்பாட்டுல, மீதி 1, 8. இப்போ 89. 89ன்றது ஒரு பிரைம் நம்பர். ஸோ டைரக்டா அதாலேயே கேன்சல் பண்ணலாம். 89 இன்டு 1. 89 99ல ஒரு முறை போகும். மீதி 10, 106. 106ல ஒரு முறை போகும். 106ல 89 போச்சு அப்படின்னா 178. கேன்சல் பண்ணணும்னா 89ல 2 முறை போகும். ஸோ 112. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். இங்க 112, இங்க 1 இருக்கு. பெருக்கிடலாம். இங்க 1 இருக்கு. இங்க 100 பிளஸ் ஆர் 6n is equal to 112. 6n is equal to 112 minus 100 is equal to 12. 6n. n is equal to 12 by 6. கேன்சல் பண்ணீங்கன்னா 2. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். நான்காவது கேள்வி, ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு n வந்து 4. எத்தனை சதவீதம் வட்டி வீதம்? 9.5%. தனி வட்டியாக எவ்வளவு செலுத்தினார்கள்? இது எஸ்ஐ. 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. பிரின்சிபல் தெரியாது. இது 100. இங்க தனி வட்டி எவ்வளோ? 21,280. என்ஆர் 4 இன்ட்டு 9.5. எதுவுமே கண்டென்ட் லேர்னிங் வீடியோல பார்த்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. பி 4 இன்ட்டு 9.5. இங்க நான் டைரக்டா பெருக்கிறேன். அங்க நான் வேற மாதிரி போட்டிருந்தேன். இங்க டைரக்டா பெருக்கிறேன். 9.5 பிளஸ் 9.5 2 முறை பெருக்கணும்னா 19. 19 இன்ட்டு 2 38. 38 21,280. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாட்டுல 50, இங்க 1, 19. அகைன் இங்க 19ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்றேன். 19 1, இங்க 19 1 19. 21ல 2 வரும். 22, அங்கேயும் ஒரு 19 தான். மீதி 3 வரும். 38. 38ன்றபோது 2 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். P இன்ட்டு 1 is equal to 1120 இன்ட்டு 50. 2 0க்கு 0 0 சேர்த்துடுறேன். I2 10க்கு ஒரு 0, மீதி 1, I1 5, 6, I1 5. 56,000 is the answer. ஒரே மாதிரியான சம்மை நீங்க அதிகமா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். வேற வேற மாதிரியான சம்மு புதுசா நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்டிங் த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு நான் கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பார்க்குறேன், ஆன்சர் கீ பார்க்குறேன், நான் டெஸ்ட் மட்டும் எழுத மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுடைய லெவல் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் லெவல் உங்களுக்கு தெரிய வந்தால் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆயத்தமாகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 5வது கணக்கு, 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. 25,000 அசல் 100ன்னு எடுத்துக்கிறேன். தனி வட்டி தான் கேட்குறாங்க. 8
இன்ட்டு என்ஆர் தானே 8 இன்ட்டு 3. இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 வாய்ப்பாடு 2 முறை போகும். இங்கே 25. இப்போ 25 1 25 1 0 0 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI is equal to 1000 into 2 into 3. 2 3 6 6 into 1000 6000 is the answer. ஆறாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி வீதத்தில் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 ஆண்டுகளில் என்ன இவ்வளோ ஆகிறது மொத்த தொகை அது அசலை காண்க பி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பி 100. இங்க மொத்த தொகை 6372. இங்க n 100 plus nr 100 plus nன்றது 3 ஆண்டுகள் into 6 6%. 3 into 6 18 18 plus 100 118. டைரக்டா போட்டுறேன் 118. இப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். இங்க 50 5 9 59. 59ல ஒரு முறை போகும். மீதி 4 47 47 போகாது. அப்போ 0 சேர்த்துக்கிறேன். 472 472 8 முறை போகும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். P is equal to 108 into 50. 50ஆல பெருக்கணும். ஒரு 0 சேர்த்துக்கிறேன். I8 40க்கு 0 4 இருக்கு. I0 0 அந்த 4 போட்டுறேன். 5 1 5 5400 is the answer. ஏழாவது கேள்வி, 5 ஆண்டு 5% ஆண்டு வட்டிக்கான தனி வட்டி ஒரு நாளைக்கு 1 ரூபாய். இங்க ஆண்டு வட்டின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபாய். எனில் அசலானது அசல் தெரியல P 100 தனி வட்டி தான் கேட்குறாங்க SI ஒரு நாளைக்கு 1 ரூபாய். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ 365. ஆண்டுக்குன்னும் போது நம்ம சாதாரண ஆண்டை தான் எடுத்துக்கணும். லீப் ஆண்டுன்னா அவங்க பர்டிகுலர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 365 நாட்களுக்கு 365 ரூபாய் 365. ஒரு ஆண்டுக்கு 1 என்ஆர் தானே 1 into 5. பெருக்கி கேன்சல் பண்ணலாம். ஓர் 5 இங்க 7 5 35 மீதி 1 15 15ன்றது 3. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. P into 1 P is equal to 73 into 100 is equal to 7300 is the answer. எட்டாவது கேள்வி, 8% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 2000 என்ற தொகை இது R, இது பிரின்சிபல் அசல் அமௌண்ட். 8% தனி வட்டி விதத்தில் R ரூபாய் 2000 என்ற தொகை அசல் இரட்டிப்பாக மாறுது. அப்போ P யோட இரட்டிப்பு 2P. காலம் எவ்வளவு கேட்குறாங்க என்ன தான் கண்டுபிடிக்கணும். P 100 இரட்டிப்பாகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரட்டிப்பாகுது அப்படின்னா அதுல ஒரு பங்கு அசல் ஒரு பங்கு வட்டி. அப்ப இங்க வட்டியை மட்டும் தான் எழுத போறோம். P N தெரியாது. R என்னது 8%. PP கேன்சல். இங்க பாருங்க 4 வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். இங்க 2 இங்க 25. இப்போ நாம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். n into 2 2n is equal to 25. n is equal to 25 by 2. 25ல பாதி 12.5. ஸோ 12 ஆண்டுகள். 9வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் அசல் தெரியல Pன்னு வச்சுக்கலாம். எத்தனை ஆண்டுகள் n போன கணக்கு மாதிரியே தான் இது 3 மடங்கு ஆகும் 3P. இந்த வீடியோல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. P 100
3 மடங்கு 3 மடங்கு அப்படின்னா அதுல அசல் 1 மடங்கு, வட்டி 2 மடங்கு. வட்டியை மட்டும் தான் போடுறோம். 2 மடங்கு. எத்தனை சதவீதம்? n தெரியாது. 8%. பிபி கேன்சல். இதை பார்க்கலாம். 2 முறை 4ஆம் வாய்ப்பாட்டுல இங்க 25. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். n into 2 2n is equal to இங்க ஒரு 2 இருக்கு மறந்துடாதீங்க. 2 into 25 50. n is equal to 50 by 2 25. So n is equal to 25. 25 ஆண்டுகள்ல அது 3 மடங்கா மாறும். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆனது? பி ஆண்டுக்கு 8% இல்லையா? 6%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6720 உயரும். மொத்த தொகை எத்தனை ஆண்டுகள்? என்ன தான் தேவை? இப்போ போடலாம். 5600 100 6720 100 பிளஸ் எத்தனை ஆண்டுகள் தெரியாது? n into 6. கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். இப்போ 56 ஒரு முறை, 56 ஒரு முறை, மீதி 11 112 112 56ல 2 முறை 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 100 plus 6n is equal to 120. இந்த பிளஸ் 100 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 100. 6n is equal to 120 minus 100 20. n is equal to 20 by 6. பாருங்க 20 by 6 எத்தனை முறை போகும்? 20 6ல 3 முறை போகும். மீதி 2 இருக்கும். 2 by 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 3. 3 1 by 3 is the answer. Answer D. பதினொன்றாவது கேள்வி. குமர்வேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% ஆண்டு வட்டி வீதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 ஆண்டுகள். என்ன? ரூபாய் 750 SI தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. பி 100 தனி வட்டி 750 NR 2 into 10. கேன்சல் பண்ணலாம். 0க்கு 0 போச்சு. இங்க 10 இருக்கு. 2 1s are 2 5s are. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். P is equal to 750 into 5. 0 5 into 5 25 மீதி 2 5 35 3750 is answer. Answer C. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 5 ஆண்டுகளில் என்ன எவ்வளவாக உயருகிறது? இது மொத்த தொகை. எனில் அசலை காண்க. பி தெரியாது. 100 மொத்த தொகை 10,050 100 plus NR n 5 R 10 5 into 10 50. இப்போ இங்கே பாருங்க 100 plus 50 150. இதை டைரக்டா போட்டுக்கிறேன். இது 2 முறை 50ஆம் வாய்ப்பாட்டுல, இது 3 முறை. அகைன் கேன்சல் பண்ணலாமா? 3 3 9 மீதி 1 10 வரும். 3 9 மீதி 1 15 15ன்றது 5 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். P is equal to 3350 into 2 is equal to 0. I2 10க்கு ஒரு 0 மீதி 1 3 2 6 6 1 7 3 2 6 6700 is the answer. 13வது கேள்வி. தனி வட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் P 10 ஆண்டுகளில் 2 மடங்கு. 2 மடங்குன்னா அது அசல் ஒரு பங்கு, வட்டி ஒரு பங்கு. ஸோ வட்டியை மட்டும் எழுதுறேன். 10 ஆண்டுகளில் அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல. 10 into R. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். 0க்கு 0 கேன்சல். பிபி கேன்சல். குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா
ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. இப்போ ஆர் தெரிஞ்சிருச்சு. 3 மடங்கா மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவை? பி 100 3 மடங்கு. அதில் வட்டியை மட்டும் எழுதணும்னா 2 மடங்கு. இங்க என்ஆர் n தான் கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது 10. 0 0 கேன்சல். பிபி கேன்சல். குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா n is equal to 10 into 2 is equal to 20. 20 is the answer. ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி விதத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? பி 100 4 மடங்கு. அதுல ஒரு மடங்கு அசலுக்கு விட்டுருங்க. 3 மடங்கு 15% இன்ட்டு n தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்கணும். பிபி கேன்சல். ஓர் முன் 3 5 முன் 15 ஓர் 5 5 20. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். n is equal to 20. 20 is the answer. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஃபார்முலா பேஸ்டு போட்டேன். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷார்ட்கட் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இது டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஷார்ட்கட்டை விடாதீங்க. இதே மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஒரு தொகை சாதாரண வட்டி விதத்தில் x% x ஆண்டுகளுக்கு x வட்டி கிடைக்கிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? இங்க xக்கு பதிலு 5% 5 ஆண்டுகளில் 5 ரூபாய் வட்டி கிடைக்கிறது. இதெல்லாம் கொடுப்பாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ரிப்பீட்டா கேட்கிற கொஸ்டின் கூட. பி தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்கணும். அது 100ன்னு வச்சுக்கிறேன். தனி வட்டி எவ்வளவு கிடைக்குது? x கிடைக்குது. இங்க என்ஆர் என்னன்றது இங்க x நான் இப்படி எழுதுறேன். இன்டு வட்டியும் x. இப்போ பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு xக்கு இங்க ஒரு x கேன்சல். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். p into x px is equal to 100. p is equal to 100 by x. the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தம்ஸ் அப். அதுதான் எங்களோட கிரெடிட். பண்ணீங்க நம்புறேன். தேங்க்யூ.